வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கேரளா ஃபேமஸ் பழம்பொரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 2 நேந்திரம் பழம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். நல்லா பழமாக இருந்தால் இனிப்பு நல்லா இருக்குங்க, அதனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. 2 பழம் இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு இல்லாதவங்க இட்லி மாவு தோசை மாவு இருந்தால் கூட ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்சு உப்பு, 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு சேர்த்துருக்கேங்க. இதுக்கு ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் விரும்பலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை எல்லோ கலருக்கு பதில் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பஜ்ஜி மாதிரி தாங்க. பஜ்ஜிக்கு கடலை மாவு சேர்ப்போம், இதில் மைதா மாவு சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாத, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மாவு கலந்துக்கோங்க. கட்டி இல்லாத மாவு கலந்தாச்சுங்க. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். பழம்பொரின்றது கொஞ்சம் இனிப்பாக தாங்க இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சர்க்கரை கரையாற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கலந்தாச்சுங்க. அதை பாருங்கள், ரொம்ப தண்ணியும் இல்லாத ரொம்ப திக்கும் இல்லாத கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வாழைப்பழத்தை டிப் பண்ணி நம்ம சுட வேண்டியதான். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். மாவு கலந்து வச்சுருக்கேன். அதில் வாழைப்பழத்தை டிப் பண்ணி பொரிச்சிடலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வச்சுக்காதீங்க, ஹையில் வச்சுக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மாவில் சர்க்கரை போட்டிருக்கிறதுனால தீஞ்சு போயிடும். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. பாருங்க, பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பழம்பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. நேந்திர வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா நல்ல பழுத்த பழத்தில் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.